Cetaphil Cleansing and Moisturising Bar பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த Cetaphil பாரை நான் ஒரு 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மைல்டாக இருக்கும். எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்த டைமில் தான் யூஸ் பண்ணேன். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங், கிளென்சிங், இம்ப்ரூவ் ஸ்கின் ஹைட்ரேஷன், சோப் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பேரபின் ஃப்ரீ. Cetaphil பார் வந்து கிளென்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸும் பண்ணோம். ஈவன் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷியா பிளெண்ட் ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைக்காவில் தான் வாங்கினேன். 75 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 rupees, 10% ஆஃபில் 203 rupeesக்கு கிடைக்கும். ஆஃபர் வந்து மாறி இருக்கலாம், நீங்கள் கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட நேச்சுரல் pH பேலன்ஸ் ஆஃப் 5.5 மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் இரிட்டன். Cetaphil பார் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டர்ட் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் கொமட்டோஜெனிக், ஹைப்போஅலர்ஜெனிக். இந்த பார் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையான பிளேஸில் நம்ம வச்சிடணும். ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக நுரெல்லாம் வருது. பார்த்திங்கன்னா தெரியும், வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு சோப்ஸோ இல்லை வேறு எதுவுமே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகலை. இந்த பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.